ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கோதுமை மாவில் ரொம்ப கிறிஸ்பியான முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக கோதுமை மாவை யூஸ் பண்ணி நீங்கள் முறுக்கு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வர்ணி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் அந்த இட்லி தட்டு மேலே ஒரு துணியை வச்சு அதில் கோதுமை மாவை கொட்டி நம்ம முதல்ல ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாவு வந்து நான் 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்தது. இந்த முறுக்குக்கு நான் கோதுமை மாவு மட்டும்தாங்க யூஸ் பண்ணுறேன், வேறு எந்த மாவுமே நான் சேர்க்கலை. இப்போ இந்த வெந்த பிறகு இந்த கோதுமை மாவு வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம பவுடர் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நான் பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இந்த முறுக்கு மாவை நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 2-3 ஸ்பூன் எள்ளு, தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம பிசைய ஆரம்பிக்கலாம். இப்போது இந்த மாவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடக்கூடாது. ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து எண்ணெய் நிறைய இழுக்கும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக வரும் முறுக்கு. அவ்வளோதான், இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ முறுக்கு பிழிய ஆரம்பிக்கலாம். இப்போ நான் வந்து முறுக்கு பிழியறதுக்கு ஸ்டார் அச்சு தாங்க யூஸ் பண்ணுறேன். இந்த முறுக்குக்கு வந்து ஸ்டார் அச்சு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த அச்சு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த உரலில் மாவு வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக நான் மாவு சேர்த்து மூடிட்டேன். இப்போ பிழிய ஆரம்பிக்கிறேன். அதே மாதிரி இப்போ முறுக்கு பிழிகிற தட்டுலே கூட நம்ம லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம முறுக்கு பிழிஞ்சு நம்ம எடுக்கிறப்ப கையில் ஈஸியாக ஒட்டாமல் வரும். பாருங்கள், நான் முறுக்கு மாவு வந்து இந்த சைஸ் பிழிஞ்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்தளவு நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் ஊற்றி ஆயில் சூடானதும் நம்ம பிழிஞ்சி எடுத்த முறுக்கு மாவை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 2 சைடும் மாற்றி மாற்றி வேக வச்சு எடுக்கணும். இப்போது பபிள்ஸ் எல்லாம் அடங்கட்டும். அவ்வளோதான், முறுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு, பபிள்ஸ் அடங்கிருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பரான கிறிஸ்பியான கோதுமை மாவு முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லா மாவையும் முறுக்கு சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், கோதுமை மாவில் எவ்வளவு அழகான கிறிஸ்பியான முறுக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு. இந்த முறுக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வர்ணி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.